வினோதா ஸ்டார் டைரக்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து பேனர் ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பேனர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வகையான பேனர் இருக்குது. வெல்கம் பேனர், அப்புறம் பி பெஸ்ட் பேனர், நியூ ஜாயினர் பேனர், 8% அண்ட் 12% அச்சீவ் பண்ணவங்களுக்கான பேனர், இன்கம் பேனர், அப்புறம் அச்சீவ் பண்ணவங்க, புது லெவல் அச்சீவ் பண்ணவங்க, டிபிபியோட அச்சீவ் பண்ணவங்க, இது எல்லாத்துக்குமே பேனர் ரெடி பண்ணுறது இருக்குது. இப்போ இந்த பேனர் ரெடி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஆப் வேணும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிக்சல் லேப் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். PIXLAB. இதுதான் அந்த ஆப்பு. இங்கே பாருங்கள், கீழே பீனு லோகோ போட்டு பிக்சர் எடிட்டர் அப்படின்னு வந்திருக்கு. இன்ஸ்டால்டுன்னு இருக்குது, ஓப்பன்னு இருக்குது சைடில். இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு ஓப்பன் அப்படின்னு காமிக்குது. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால இப்போ ஓகேவா என்னென்னு கேட்குது. நீங்கள் கேன்சல் கொடுத்துட்றேன். உங்களுக்கு அந்த மாதிரி கேட்குது அப்படின்னா கேன்சல் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேனர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெல்கம் பேனர் செலக்ட் பண்ணுறேன். எப்படி செலக்ட் பண்ணணுன்னா, மேலே பாருங்கள் ரைட் சைடு கார்னரில், மேலே மூலையில் ரைட் சைடு கார்னரில் 3 டாட் இருக்கும், 1 பை 1. அந்த 3 டாட்டை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே பாருங்கள் யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்கும். அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்களுக்கு நேராக வந்து கேலரிக்குள்ளே போகும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், வெல்கம் பேனர் வந்து செலக்ட் பண்ணுறேன். அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு டிஃபால்ட்டாக அதுவே வந்துடும். வந்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ட்டு மார்க் இருக்குது, டிக் இருக்குது, சரிங்களா. இப்போ கீழே மூலையில் டிக் இருக்குது இல்லைங்களா. அதை வந்து நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிங்க அப்படின்னா மேலே சைஸு பார்த்துக்கோங்க. மேலே ஒரு சதுரமாக ஒரு பாக்ஸ் போட்டு 719 × 957 அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் சைஸு, இது பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க டிக்கை வந்து டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டில் பேனர் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நியூ டெக்ஸ்ட்டுன்னு போட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இங்கே தான் அவங்களோட நேம் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். எப்படி டைப் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ மேலே லெஃப்ட் சைடு மூலையில் பாருங்கள் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் பென்சில் மாதிரி போட்டு ஒரு ரவுண்டு இருக்குது. அந்த பென்சிலை தான் இப்போ வந்து நீங்கள் டச் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நியூ டெக்ஸ்ட் அப்படின்ற பாக்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு, அதனால் நீங்கள் அந்த ப்ளஸ்ஸை டச் பண்ண தேவையில்லை. இந்த பென்சில் டச் பண்ணாலே போதும். அந்த பென்சிலை டச் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப ஒரு பென்சில் வந்து காமிக்கும். அந்த பென்சிலை நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. இதை ஃபுல்லாமே அழைச்சிட்டு நீங்கள் வந்து நேம் போடணும். யாரை வந்து நீங்கள் குரூப்பில் புதுசாக வெல்கம் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் கேபிட்டலில் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய நேம் போடுறேன் கேபிட்டலில். ஓகே. நேம் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. மேலே ஓகே இருக்குது பாருங்கள். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது என்ன பண்ணணும், இந்த பாக்ஸோட நடுவில் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி மேலே கீழே சைடில் எங்கே வேணால் நீங்கள் இழுக்கலாம். பாக்ஸோட நடுவில் டச் பண்ணிவிட்டு இழுத்து இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நேராக வைங்க. அந்த ஒரு லைன் இருக்குது பாருங்கள், அந்த லைனில் நேராக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணணும். நேமுக்கு வந்து கலரு சைஸ்லாம் நம்ம கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, கீழே பாருங்கள் உங்களுக்கு 3 ரவுண்டு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஏன்னு போட்டிருக்கு, அப்புறம் ஒரு சதுரம் மாதிரி ஒன்று போட்டிருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2வதாக ஏன் இருக்குது இல்லைங்களா, அதை தான் வந்து நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் சைடில் தள்ளிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கலரை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். எல்லோ கலரை டச் பண்ணோடனே மேலே பாருங்கள் அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்த நேம் வந்து எல்லோ கலராக மாறிடுச்சு. எல்லோ கலர் டச் பண்ணிவிட்டு இங்கே சைடில் பாருங்கள் டிக் இருக்குது, அந்த டிக்கை வந்து நீங்கள் டச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணணும். ஃபாண்ட்டுக்கு வந்து பாருங்கள் ஏபின்னு போட்டு கீழே ஃபாண்ட்டுன்னு போட்டிருக்கு இல்லைங்களா. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து கொஞ்சம் நல்லா டீசெண்டாக போல்டாக கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஃபாண்ட் எது அப்படின்னா இந்த சி ஆல்ஃபபெட்டில் இருக்குது பாருங்கள், சுக்ஃபை அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. CHUNKFIVE அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா இப்போ மேலே உங்களுக்கு மாறும். வினோதா அப்படின்ற நேம் வந்து கொஞ்சம் போல்டாக நல்லா வந்துருச்சு. மாறினோடனே கீழே ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்குது. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ இதுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கலருக்கு முன்னாடி வந்து சைஸ் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே சைஸ் வந்து 71ன்னு இருக்குது. கீழே வந்து ஒரு லைன் போட்டு டாட் வச்சுருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து குறைங்க. ஸோ இந்த சைடு தள்ளினீங்க அப்படின்னா குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 50 வச்சுக்கிறேன். ஓகே. இங்கே வந்து நீங்கள் மைனஸை டச் பண்ணிங்க அப்படின்னாலும் குறையும். இந்த சைடு இருக்க ப்ளஸ்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னாலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 50 சைஸ் வச்சுட்டேன். நேராக கொண்டு வந்து அந்த லைனில் இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த பேனரில் ஏதாவது ஒரு மூலையில் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த வினோதா அப்படின்ற நேமுக்கு மேலே இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து வெளியில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஏதாவது ஒரு இடத்துல டச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்னோடய நேமில் வந்து அந்த பாக்ஸ் இல்லை. அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டீங்க. இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைனாக ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கும் பக்கத்தில் ஷேர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்களுக்கு சேவ் டு கேலரி அப்படின்னு கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்பியும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அதே பேனர் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப இன்னொரு பர்சனுக்கு வந்து அதே வெல்கம் பேனர் ரெடி பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா, இப்போ திரும்ப நீங்கள் அதே பிக்சல் லேப் ஆப்புக்குள்ளே போயிடுங்க. ஸோ போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு பேனர் ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே பேனர் வேணுமா அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு ஆமாம் வேணும் அப்படின்னா ஓகே கொடுத்துர்லாம், இல்லைன்னா கேன்சல் கொடுத்துர்லாம். நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா எனக்கு இன்னொரு பேனர் வந்து வேணும் அதுக்காக. ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோன்னே பாருங்கள், ஸோ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்த பேனர் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் நேம் மட்டும் மாற்றினா போதும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து பேனர் போடணும் அப்படின்னா, அப்போ என்னோடய நேமை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்துடும். ஸோ பாக்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே இருக்க பென்சிலை டச் பண்ணி திரும்பியும் பென்சிலை டச் பண்ணி என்னோடய நேமை அழைச்சிட்டு அர்ச்சனா அப்படின்ற நேம் வந்து போட்டுக்கலாம். போட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மூலையில் டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து போயிடும். ஸோ அப்படியே நீங்கள் மேலே இருக்க அந்த ஷேர் ஆப்ஷனை டச் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா முடியும். சாரி, ஆட் வந்துருச்சு. இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வெல்கம் பேனர். இப்போ இன்னொரு பி பெஸ்ட் பேனர் ரெடி பண்ணுறது, இல்லைனா 8% பேனர் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி உள்ளே போகும்போது ஆல்ரெடி இருக்க பேனர் வேணுமான்னு கேட்கும். உங்களுக்கு வேணாட்டி கேன்சல் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 8% அச்சீவ் பண்ண பேனர் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எப்போதும் போல தான், ஃபஸ்ட்டு பேனர் செலக்ட் பண்ணிடணும். மேலே ரைட் சைட் கார்னரில் பாருங்கள் 3 டாட் இருக்குது. ஸோ அதை வந்து டச் பண்ணி யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி டச் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கேலரிக்குள்ளே போகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஜாயினருக்கு கூட நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே சைஸு பார்த்துக்கோங்க. அந்த பாக்ஸ் பக்கத்தில் வந்து 655 இன்ட்டு 1033 அப்படின்ற இந்த சைஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கீழே டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தோடனே இப்போ பாருங்கள், ஸோ இந்த நடுவில் நியூ டெக்ஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்துருச்சு. அதை இழுத்துட்டு வந்து நீங்கள் கீழே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம நேம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கலைவாணி அப்படின்ற பொண்ணுக்கு வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான், பென்சிலை டச் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் நேம் வந்து கலைவாணி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ஸோ இங்கே என்ன பண்ணணும், இதை வந்து நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம நேம் ஃபாண்ட்டு கலர்லாம் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் கீழே அந்த ஏன் இருக்குது இல்லைங்களா, அதை டச் பண்ணிடுங்க. ஸோ டச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கலர் வந்து கொடுங்க. ஸோ கலர் வந்து நான் எல்லோ கலர் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டிக் மார்க் டச் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், எல்லோ கலர் வந்துடும். ஸோ அடுத்து வந்து ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணுறேன். ஃபாண்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சி ஆல்ஃபபெட்டில் வந்து சிஹெச்யூன்னு இருக்கிறத வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா மேலே மாறிடும். ஓகே கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து சைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஸோ சைஸுன்னு இருக்கிறத டச் பண்ணிவிட்டு ஸோ இதை குறைச்சிங்க அப்படின்னா குறையும். அப்படியும் நீங்கள் குறைக்கலாம், இல்லை மைனஸை டச் பண்ணியும் குறைக்கலாம், சரிங்களா? இப்போ குறைச்சிட்டு நடுவில் கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல டச் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸு போயிடும். ஓகே, இப்போ நேம் வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃபோட்டோ வைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபோட்டோன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. பக்கத்துலேயே வந்து இந்த சைடில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ வந்து வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. யார் வந்து
யாருக்காக நீங்கள் பேனர் ரெடி பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வைக்கணும். ஃபோட்டோ எப்படி வைக்கணும் அப்படின்னா, மேலே லெஃப்ட் சைடு மூலையில் பாருங்கள் ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே கீழேருந்து 2வது ஆப்ஷன் பாருங்கள், ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோன்னே இப்போ கேலரிக்குள்ளே உங்களுக்கு போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யாராவது ஒருத்தரோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ செலக்ட் பண்ணோன்னே இதை வந்து நீங்கள் க்ராப் பண்ணணும் இந்த ஃபோட்டோவை அப்படின்னா க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெஃப்ட் சைடில் க்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு டாட் இருக்குது. அதை வந்து நீங்கள் அழுத்தி பிடிச்சி இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், க்ராப் பண்ணிடலாம். இப்போ மேலே நீங்கள் க்ராப் பண்ணணுன்னாலும் மேலேருந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா க்ராப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிவிட்டு கீழே டிக்கு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த இமேஜோட சென்டரில் வந்து டச் பண்ணியிருக்கேன். ஸோ டச் பண்ணி மேலே கீழே இழுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இந்த கார்னரில் பாருங்கள் பெரிய ஒரு டாட் அப்படின்றது இருக்குது. பெரிய ஒரு ஒயிட் கலர் ரவுண்டு வந்து இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மூலையில். ஸோ அதை அந்த ரவுண்டை நீங்கள் டச் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி கொண்டு போகணும். ஸோ முன்னாடி கொண்டு போனீங்க, உள்ளே தள்ளுனீங்க அப்படின்னா சின்னதாகும். சரிங்களா? இன்னும் உள்ளே தள்ளுங்க. ஸோ அப்போ இன்னும் சின்னதாயிரும். அப்போ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு சின்னதாக கொண்டு வந்துட்டு, ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து வர மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இப்போது இந்த ரைட் சைட் கார்னரில் வந்து ஒரு டாட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அவங்க ஹேண்டு பக்கத்தில் பாருங்கள் ஒரு டாட் இருக்குது. அதை வந்து நீங்கள் டச் பண்ணி என்ன பண்ணணும், சைடில் இழுக்கணும். இழுத்திங்கன்னா அந்த இடம் மட்டும் கவர் ஆகிற மாதிரி வந்துடும். திரும்ப கீழே பாருங்கள், ஸோ கீழே வந்து ஒரு டாட் இருக்குது இல்லைங்களா? அந்த டாட்டை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா கீழே வரைக்கும் கவர் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இந்த பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வச்சாச்சு. அடுத்து வந்து உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் வைக்கணும்னா, சேம் அந்த ப்ளஸ்ஸு சிம்பிளை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரிக்குள்ளே போயிட்டு, ஸோ இப்போது ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த மைபிவி ஆட் ஆன ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் மட்டும் வர மாதிரி தான் உங்களுக்கு வேணும் இல்லையா? அப்போ நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ கீழேருந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஒயிட் கலர் இடம் இருக்க மாதிரி கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஸோ ஏன்னா அது பார்டர் மாதிரி நல்லாயிருக்கும் கொஞ்சம், அதுக்காக. ஸோ கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ் வர வரைக்கும் க்ராப் பண்ணிக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி தான். ஸோ க்ராப் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் கீழே டிக்கு டச் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். இப்போ இது என்ன பண்ணுங்கள், ஸோ சேம் அந்த மாதிரி தான். இங்கே கீழே பாருங்கள், ஸோ ஒயிட் கலரில் வந்து ஒரு பெரிய ரவுண்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே தள்ளுங்க. ஸோ உள்ளே தள்ளினீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்து இந்த பாக்ஸில் கரெக்டாக கார்னரில் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸோ இதை வந்து தள்ளி விடுங்க. அதே மாதிரி கீழேயும் தள்ளி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த பிளாக் கலர் கோட்டுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல டச் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்போதும் போல் நம்ம சேவ் பண்ணிட வேண்டியதான். ஸோ மேலே பாருங்கள் அந்த ஷேர் ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அடுத்து வந்து நான் 8%க்கு ரெடி பண்ணுறது சொல்கிறேன். இப்போ நீங்கள் திரும்ப உள்ளே போகும்போது என்னாகும் அப்படின்னா, கேன்சலாக ஓகேவான்னு கேட்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி இந்த பேனரே வந்து இன்னொருத்தவங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும். எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பென்சில் மார்க் பக்கத்தில் பாருங்கள் மேலே டெலீட் ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இங்கே ஸோ இந்த இமேஜ் நீங்கள் டெலீட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை அது மேலே இன்னொரு இமேஜ் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெலீட் பண்ணாமல் அது மேலே இன்னொரு இமேஜ் வந்து வைக்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் நேம் வந்து வேறு நேம் போடணும் அப்படின்னா இந்த நேமை டச் பண்ணிவிட்டு பென்சில் மார்க்கு டச் பண்ணி நீங்கள் நேம் வந்து வேறு போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய நேம் வந்து நான் போடுறேன். போட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். நேம் வந்து அப்படியே வந்துடும். நடுவில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்க வேண்டியதான். இப்போ நான் புதுசாக வந்து இன்னொருத்தவங்களுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ நான் கேலரிக்குள்ளே போயிட்டு வேறு ஒருத்தவங்களோட ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபோட்டோவை ஸோ நான் இந்த இமேஜ் கீழே மேலேயே வைக்கலாம். வச்சேன் அப்படின்னா தெரியாது. ஏன்னா டெலீட் பண்ணணுன்ற நீங்கள் அவசியம் இல்லை. ஸோ அது மேலே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப சைடில் வந்து அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து வச்சுக்கலாம். சரி, இப்போ நான் அடுத்து வந்து எப்படி 8% பேனர் ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன்.
கேன்சல் கொடுத்துட்றேன். ஏன்னா நான் புதுசாக தான் ரெடி பண்ண போகிறேன். மேலே அந்த 3 டாட் வந்து டச் பண்ணிவிட்டு யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி டச் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் கேலரிக்குள்ளே போய் 8%க்கான பேனர் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே அவ்வளோதான். செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே டிக் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட் வந்து ரெடி பண்ணுறேன். கீழே வச்சுருங்க. ஸோ பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பேர் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ கீழே பேர் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏவை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு கலர் வந்து கொடுக்கணும். ஸோ கலர் வந்து இதுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுங்க. டார்க் க்ரீன் கலர் வந்து கொடுத்துருங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு ரெடி பண்ணணும். ஃபாண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சி வரிசையில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ சைஸ் வந்து கம்மி பண்ணணும். சைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைஸை கிளிக் பண்ணிவிட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து எனக்கு புதுசாக ஏன்னா இப்போது நான் நேம் போட்டேன் ஓகே. கீழே வந்து அவங்க 8%ஆ 12%ஆன்னு போடணும். 8% அச்சீவ் பண்ணாலும் சரி, 12% அச்சீவ் பண்ணாலும் சரி, சேம் இந்த பேனர் தான். அப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8% அச்சீவ் பண்ணவங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் புது டெக்ஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, மேலே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டில் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்களுக்கு நியூ டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். அதை கொண்டு வந்து நீங்கள் கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பென்சிலை டச் பண்ணுங்கள். ஸோ டச் பண்ணி நீங்கள் புதுசாக ரெடி பண்ணுங்கள். இப்போ 8% அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து ஃபாஸ்டார்ட் 8% அச்சீவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேபிட்டலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், இங்கே வந்துருச்சுங்க இல்லைங்களா. இப்போ இது வந்து 2 லைனாக இருக்குது. ஒரே லைனாக வரணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கே சைடில் பாருங்கள் ஒரு டாட் இருக்குது. அதை வந்து நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா ஒரே லைனில் வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து கலர். ஸோ கலர் வந்து இதுக்கு டார்க் ப்ளூ கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ வந்து நம்ம சைஸு கம்மி பண்ணணும். சைஸு கம்மி பண்ணோம் அப்படின்னா ஓகே. சைஸ் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் இழுத்து விட்டிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மைனஸை டச் பண்ணிங்கன்னா குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம நேம் வச்சாச்சு. ஸோ கீழே என்ன லெவல் அப்படின்றது போட்டாச்சு. இப்போ ஃபோட்டோ டேஷ்போர்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து வைக்கணும். ஸோ ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ டேஷ்போர்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 8%ல் அச்சீவ் பண்ண ஒருத்தவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றது பண்ணி காமிக்கிறேன். இது நீங்கள் ஒன்று ரெடி பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்போ இவங்க தான் வந்து 8% அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் க்ராப் பண்ணணும். ஸோ கீழேருந்து அந்த ப்ரீவியஸ் ஆக்சுவல் பிவி வரைக்கும் க்ராப் பண்ணிடுங்க. அதே மாதிரி சைடில் க்ராப் பண்ணிடுங்க. ஸோ மேலேயும் அதே மாதிரி அவங்க பேர் மட்டும் இருக்க மாதிரி க்ராப் பண்ணிடுங்க. க்ராப் பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் மார்க் டச் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை கொண்டு வந்து உள்ளே தள்ளி திரும்ப கரெக்டாக கார்னரில் வச்சு சைடில் இழுத்து விட்ருங்க. அதே மாதிரி கீழே இழுத்து விட்ருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இமேஜ் வந்து அவங்களுக்கு வைக்கணும் அப்படின்னா சேம் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜ் வந்து செட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணியாச்சு. இப்போ எப்போதும் போல் அந்த மேலே ஷேருன்றதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம புதுசாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸோ எப்படி பேனர் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிபிபி அச்சீவர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் க்ராப் பண்ணவே தேவையில்ல, ஏன்னா ஆல்ரெடி அந்த பேனர் சைஸில் தான் இருக்குது. கீழே டிக் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய பேர் வந்து போட்டுக்கிறேன். கேபிட்டலில் போடுங்க எல்லாமே, அப்போ தான் கொஞ்சம் போல்டாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலர் வந்து கொடுத்துர்லாம். கலர் வந்து நீங்கள் எந்த கலர் வேணால் டச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது நல்லா கரெக்டாக போல்டாக தெரிகிற மாதிரி வருதோ ஸோ அந்த கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட்டு வந்து சேம் ஒரே ஃபாண்ட்டே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா போல்டாக கிளியராக வந்து இருக்கும். ஓகே. இப்போ வந்து வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் கோல் டைரக்டர் அப்படின்னு டைப் பண்ணணுன்னா இப்போ மேலே அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நியூ டெக்ஸ்ட்டுன்ற பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். அதை கொண்டு வந்து நான் கீழே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோல் டைரக்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து நான் என்ன பண்ணணும், இப்போ
ஃபஸ்ட்டு வந்து கலர் மாற்றணும். கலர் வந்து நான் லைட்டு கலர் இந்த கலர் வச்சுக்கிறேன். ஃபாண்ட்டு வந்து அஸ் யூஷுவல் தான் சேம். ஸோ இப்போ நான் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணி சென்டரில் வர மாதிரி வச்சிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோ, இங்கே டேஷ்போர்டு ஸ்க்ரீன்ஷாட்டு. ஃபோட்டோ சேம் தான். நான் டேஷ்போர்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சும்மா வச்சு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கலாம். இது வந்து அதாவது இங்கே லெவல் மாறினதுக்கப்புறம் இங்கே வந்து சாந்தி எஸ்ன்னு போட்டு கீழே வந்து நான் குவாலிஃபைடு டைரக்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல கோல்டு அப்படின்னு மாறிடும். ஸோ மாறினதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி அனுப்ப சொல்லிவிட்டு நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ க்ராப் பண்ணி டிக் பண்ணிவிட்டு இந்த டேஷ்போர்டு இருக்குன்ற பாக்ஸில் வந்து அவங்களோடது ஃபில் பண்ணிடணும். ஸோ சைடில் வந்து ஃபோட்டோ, அவங்களோட ஃபோட்டோ வந்து செட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம புதுசாக அச்சீவ் பண்ணவங்களுக்கான பேனர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்கம் பேனர் ரெடி பண்ணோம் அப்படின்னா ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே ஸ்டார் டைரக்டர்னு இருக்கிற இன்கம் பேனர் நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் போயிட்டு சேவ் பண்ணிடுங்க. மேலே 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா சேவ்னு வரும். சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு கேலரியில் இருக்கும். ஸோ இது வந்து கேலரியில் நீங்கள் போயிட்டு எடுத்துக்கலாம். வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஆப்புக்குள்ளே போயிட்டு செலக்ட் பண்ணுறேன். கேன்சல் கொடுத்துருங்க. கேலரிக்குள்ளே போயிட்டு ஸோ இன்கம் பேனர் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் டெக்ஸ்ட் ரெடி பண்ணுறேன். கீழே லெவல் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. டெக்ஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து என்னோடய நேம் வந்து போட்டோம் அப்படின்னா போதும். சைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாண்ட்டு மாற்றிக்கோங்க. ஓகே இப்போ நான் சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து வந்து இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ இன்கம் அப்படின்னு போடணும். அதுக்கு என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் வேணும். ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த நியூ டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு வந்து உள்ளே வச்சுருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்கம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஸ் டாட் வச்சுட்டு எவ்வளோ இன்கம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 22,000 போடணும் அப்படின்னா 22 கம்மா போட்டு 0 போட்டுருங்க. மேலே ஓகே கொடுத்துருங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இன்கம் போட்டிருக்கேன். ஸோ இதுவுமே சேம் கலர் வந்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு. ஸோ ஃபாண்ட்டில் போயிட்டு அந்த சிஹெச் இருக்கிறத டச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். படுத்திட்டு சென்டரில் கொண்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ வந்து அந்த இன்கம் ஸ்க்ரீன்ஷாட் வந்து மை போனஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மை போனஸும் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் வச்சுருங்க. ஸோ இங்கே 2வதாக இருக்க ஃபோட்டோவில் வந்து என்ன வரும் அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ, யார் இன்கம் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோ. ஃபஸ்ட்டாக இருக்க பாக்ஸில் வந்து அந்த மை போனஸ் ஸ்க்ரீன்ஷாட் வந்து வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து காமிச்சிடுறேன். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி இதில் ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரம் கேலரி கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணணும். ஸோ நெட் பே வரைக்கும் க்ராப் பண்ணிவிட்டு ஸோ மேலே ஓகே மை போனஸ் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மை போனஸ் வரைக்கும் க்ராப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். க்ராப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வைக்கணும். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. பாக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடுக்கு வந்து ஃபோட்டோ. ஸோ அதை நீங்கள் எப்போதும் போல் செட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். செட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி பி ஃபஸ்ட்டு பி பெஸ்ட்டு பேனரும் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் சேம் இதே தான் ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் லீடரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சல் லேப் ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள்
இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரீயாக இருக்கும்போது ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ ரெடி பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்கள் லீடர்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கான்னு. அவங்க கரெக்ஷன் பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல்த்.